ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு புது அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து டிஎன்பிஎஸ்சி செயலாளர் வந்து பண்ணிட்டாங்க. அது என்ன சம்பவம் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிரிலிம்ஸையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய சிலபஸையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து தேர்வர்களுடைய பொது நலன் கருதி வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையாவே வந்து கம்மி பண்ணிருக்காங்களா இல்ல இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் என்ன, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அந்த சிலபஸை பார்க்கும்போது என்ன என்ன மாதிரியான சிலபஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி லைவ் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க போறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் போல ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருந்தாங்க. இது என்ன அப்டேட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு லைவாவே வந்து படிச்சு காட்டுறேன். தேர்வர்களின் நலன் கருதி அரசு துறைகளில் தேவைகளை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்த குடிமைப்பணிகள் தேர்வு, அதாவது குரூப் டூ ஏ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்வும் குரூப் 4 தேர்வு, இந்த ரெண்டு தேர்வுக்கு உண்டான சிலபஸ் அப்படிங்கறத நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து கம்மி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது ஜென்ரல் தமிழையும் நாங்க வந்து கம்மி பண்ணிருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவுமே நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து கம்மி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து யாரு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியீடு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த நிறைய நபர்கள் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பா நீங்க செக் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே. ஸோ ஒன்ஸ் நீங்க செக் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் என்ன பண்ணிருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற பேஜ்ல வந்து சிலபஸ் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இப்போ நம்ம வந்து உள்ள ஓபன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷன் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். எங்க இருக்கு இந்த இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, அதாவது வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து கிடையாது, பிரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து பக்கத்துல வந்து டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய சிலபஸ். இந்த சிலபஸை நம்ம வியூ பண்ணி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சு பார்க்கும்போது அவங்க சொல்ற அளவுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வந்து ஒரு காமெடியான விஷயம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வேணா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைச்சு, அதாவது பாடத்திட்டங்களுடைய சுமைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைச்சு கொடுத்துருக்காங்களே தவிர அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு நம்ம பெருசா பேசுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கம்மி பண்ணி கொடுக்கல. ஆக்சுவலா எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து நீங்க என்னதான் சேஞ்ச் பண்ணுங்க சிலபஸை, ஆனா டிஎன்பிசியோட மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா நாங்க சிலபஸை சேஞ்ச் பண்றோம் பண்ணல ரெண்டாவது விஷயம், அதுல இருந்து நாங்க வந்து கொஸ்டின் கேட்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா போன 2024 டிஎன்பிசி குரூப் 4 வச்சு செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் எழுதுன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலபஸ்ல இல்லாத நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. சோ அதே மாதிரி வரக்கூடிய 2025 எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஸ்டின் பேப்பரை ஓபன் பண்ணி அந்த புக்லெட் அந்த சீல்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணும் போது தான் அதோடைய ஃபீல் நம்ம கண்டிப்பா யாருமே வந்து ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அதோடைய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சோ இது வந்து யாருக்கு வந்து இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் தான் இந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருந்து தான் வந்திருக்குமா இல்ல வந்து அவங்க வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி தனியா வந்து ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. என்னன்னால வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெப்தா ஒரு வியூவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டிஎன்பிசி குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க, குரூப் 4க்கு வந்து பாத்தீங்க குரூப் 4க்கு வந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். அது வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் தான் வந்து அதுலயுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பெருசா சொல்ற அளவுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல எதுவுமே சேஞ்ச் ஆகல. சரிங்களா? அதனால டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்களே, நம்ம அடுத்த முறை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விவோ அடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எங்க போனாலும் நம்ம இறங்கி ஃபுல்லா படிச்சாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினுக்கு வந்து ஈஸியா நம்மளால அதை ஆன்சர் பண்ண முடியும். சோ வரக்கூடிய 2025 எக்ஸாமை கண்டிப்பா கிராக் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான எஃபர்ட் வந்து இப்பவே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய அப்டேட் கிடையாது. சரி, தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.